முன்னடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினை அறுத்திட்டு எனையானும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட உன் சுடரை துணை என்று நான் தொழப்பட்ட உன் சுடரை துணை என்று நான் தொழப்பட்ட உன் சுடரையே முத்தியும் ஞானமும் வானவரறியா முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமலவளநகர் கண்டுகொண்டேனே. அபார கருணாமூர்த்தியா இருக்கிற பிரிவா, மங்களமூர்த்தியா இருக்கிற பிரிவா, தயாமூர்த்தியா இருக்கிற பிரிவா, அருணாச்சலேஸ்வரரா இருக்கிற பிரிவா, நடராஜமூர்த்தியா இருக்கிற பிரிவா, ஏகாம்பரேஸ்வரரா இருக்கிற பிரிவா, ஜம்புகேஸ்வரரா இருக்கிற பிரிவா, காளஸ்தீஸ்வரரா இருக்கிற பிரிவா, சர்வஜன் சர்வவியாபி எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரபிரம்ம சுரூபி மகாபிரபு சர்வஜன். சர்வஜன்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் தனம் ஏதாவது கொடுக்கணும், கிடைச்சிருக்கு பெரியவா பெரியவாளுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது. அந்த மகாபிரபு யாருக்கு இவாளுக்கு தான் அவளுக்கு தான் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம். லோகத்துல எல்லாருக்கும் அவள்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்குன்னா அவ அப்படி கருணையோட பாக்குறா. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மகாபிரபுட்ட போனா அதை க்ஷமிச்சு அவ நம்மளுக்கு என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. நமக்கு என்ன வேணுங்கிறது அவளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. மகாபிரபு ஒண்டிக்கு தான் தெரியும். நம்ம போய் நின்றுந்தோம்னா போறோம், வேற ஒண்ணும் வேணாம். மகாபிரபுட்ட நம்ம இது கேட்கணும் அதை கேட்கணும்னே வேண்டாம். எம்பெருமான் அவளுக்கு இது 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 வேணுங்கிறது அவளுக்கு தெரியும். போய் நின்ன உடனே நேற்றுக்கு வந்து சொன்னா பாம்பே ரமணி வந்தாருங்க, அங்க அனந்தராமன் சொல்லிவிட்டு பாம்பேல இருந்து நிறைய பழம் அனுப்பிச்சிருந்தார். கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம், வேதபுரியும் நம்ம மௌடியும் போயிருந்தா. அவர் நிறைய பழம் அனுப்பிச்சிருந்தா வேதபுரி மூலமா. அதை கொண்டு போய் பெரியவாட்டை வச்ச உடனே இது சீதா பழம், இது இது ஆப்பிள் பழம் இப்படின்னு எல்லாம் இந்த குழந்தை பெரியவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருந்தா. இதுக்கு ஏன் சீதா பழம் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. அதுல கதலி பழம் வந்தது. கதலி பழம் வந்த உடனே இது மலையாளத்தாருக்கு தான் தெரியும் இந்த கதலி பழத்தை பத்தி. இங்க யாராவது மலையாளத்தார் காடாலும் பாரு அப்படின்னா. ஏன்னா அங்க இருக்கிறவா ரெண்டு ஒரு தம்பதிகள் இருக்கா, அந்த தம்பதிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெரியவாளுக்கு இது வந்து அனுகிரகம். அவ கருணாமூர்த்தி அவ தயங்கி தயங்கி நின்று இருக்கா. அவளை கூப்பிடணும்னா கூப்பிட சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே வந்து விட்டான். அவளுக்கு அனுகிரகம் பண்றோங்கிறதுக்காக மட்டும் அவ அந்த தம்பதிகளை கூப்பிட்டா. பாலக்காடு தம்பதிகளை கூப்பிட்டு இந்த கதலி கட்டிவிட்டு அவளுக்கு ரொம்ப நேரம் அவட்ட பேசியிருந்தாலும் இவெல்லாம் எல்லாரும் வெளியே போயிட்டா. ஒருத்தரும் பார்க்கல. பேசிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அப்புறம் அனுப்பிச்சிருக்கா. பெரியவாளுக்கு தான் தெரியும் அங்க யாரா இருக்கா, எங்க இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியும். இங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம், அப்படி ஒரு அனுகிரகம். அது மாதிரி பெரியவா சர்வஜன் அப்படிங்கிறதுக்காக உகாண்ட ஒரு தரம் நான் இந்த கோபாலயர்லாம் வந்திருந்தா. அவ குரு கோபாலயர் நாங்கெல்லாம் போயிருந்தோம். அந்த சமயத்துல அங்க பாம்பேக்கார ஒருத்தர் நின்றுந்தா. அவ பாம்பேக்காரால கூப்பிட்டு அவ பூர்வோத்தரங்களான்னு சொல்லி பெரியவா அதெல்லாம் பண்ணா. அங்கிருந்து பாம்பேக்கார ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அடிக்கடி பெரியவா பண்ணுவா. இது பெரியவா சர்வஜன்கிறதுக்காக காமிக்கிறது. இப்போ குப்புசாமியரும் விஜயபாதம் குப்புசாமியரும் குருமூர்த்தியும் வந்தா. மத்தியானம் 3 மணி இருக்கும், 3:15 மணி இருக்கும் வந்தா. 5:30 மணி வரணும் பெரியவாளை பத்தி பேச்சு ஆனந்தமா இருக்கு. நான் இது வந்து எதையும் ரெக்கார்ட் பண்றது ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணு வரணுங்கிறது. இது எங்கேயாவது மறந்துட போறதே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மறந்துட போறதேங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த மாதிரி வச்சு அதுக்கு சொல்ற இந்த குருமூர்த்தியை சொன்ன அவருக்கு ரொம்ப நெருங்கின பந்து மேலூர் ராமச்சந்திரர்னு சொல்லிட்டு பெரியவாட்ட இருந்தவா ரொம்ப நாளா வந்துருக்கா. மேலூர்ல பெரியவா கேம்ப் பண்ணிருக்கா. வாத்துல கேம்ப் இருந்தது. அங்க ஒரு துணுகம் வாசல்ல ரொம்ப பெரிய மந்திரவாதியம் அவன் வந்து வாசல்ல உட்காந்துருக்கான். இங்க பூஜை நடந்துட்டு இருக்கான். நடந்திருக்க போது
பெரியவா அர்ச்சனை பண்ற போது டக்குன்னு அர்ச்சனை அப்படி போறவா நெரிச்சுட்டாலாம். நெரிச்சின உடனே ஒரு நிமிடம் அப்படியே இதை போட்டுவிட்டு கையில அலுமினியம் மறுபடியும் அர்ச்சனை சீர்ச்சின்னு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சாலாம். அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காளாம். பண்ணி முடிஞ்சு எல்லாரும் வெளியில போனாலும் அங்க துலுக்கம் வாசல உட்காந்துருக்காளாம். ஏதோ மந்திரவாதி ஏதோ மந்திரம் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கான் போட்டு. அவன் என்ன பண்ணா, போய் எல்லாரும் யாருப்பா எங்க என்னன்னு கேட்டா அவங்க ஒன்றும் பதிலே சொல்ல தெரியல, பேசாமையே உட்காந்துருக்கான். அதுக்குள்ளேயே ஒரு பெரிய கூட்டம் உண்டாயிடுச்சு. என்ன ஏதுன்னா உண்மையை சொல்ல தெரியல. அவன் அதை விட்டு நடந்து போக முடியல, ஏந்து போக முடியல. இப்படி ஒரு இதாயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் வந்து விரிவாட்டு வந்து இந்த மாதிரி யாரோ வந்து உட்காந்துருக்கான், யாரும் தெரியல, அவன் என்னன்னு கேட்டா ஒன்றும் சொல்லவும் தெரியல. பெரியவா அனுகிரகம் பண்ணா அவன்கிட்ட போய் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட உடனே பெரியவா சொன்னாலாம், அவனை என்னன்னு கேளுன்னு கேட்க சொன்னாலும். உடனே வா போய் திரும்பி என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவன் பதில் சொல்றான், நான் இனிமே அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன், என்ன கமிக்கணும் பெரியவா, என்ன மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுனானா. உடனே இதை கொண்டு போய் பெரியவாளை சொன்னாலாம், பெரியவாளை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா. அவன் என்ன வந்து பார்க்க மாட்டான், இனிமே இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண சொல்லாத, அவனை போக சொல்லு அப்படின்னு. இது சர்வஜனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இனிமே லோகத்தை என்ன நடக்க போறது, நாளைக்கு என்ன நடக்க போறது, இனிமே இந்த லோகம் எப்படி ஆக போறது, பின்னாடி கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம்லாம் எப்படி இருந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு லோகத்துல, இதெல்லாம் பெரியவா உங்களுக்கு தான் தெரியும், சர்வஜனவா. அதனால அதே மாதிரி இன்னும் சொன்ன அத பெரியவா எப்பவுமே வலத தொடைய தூக்கியே வச்சுட்டு போலாம். நான் உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றேன்னா, பெரியவாட்ட அதீதமான பக்தி உண்டாகணும், நீங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் இந்த வரப்போற இது ரொம்ப சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு ஒண்ணு கேட்டுக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ள பெரியவாளை அடிக்கடி தேடிட்டு இருக்கணும். அடிக்கடி பெரியவா உள்ளுக்குள்ள இருக்கா, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே பெரியவாளை பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்ல வரேன். அது பெரியவா வலது தூக்கிட்டு உட்காந்துருக்காளாம். அங்கேருந்து ஒரு 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 ஸ்ரீ குழந்தைய ஆயிடுச்சுன்னு இங்கேருந்து ஒரு பொன் குழந்தையா இங்கேருந்து ஆயிடுச்சுன்னு வந்தா வீணு கத்துறது தான் பெரியவாளை பார்த்த உடனே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசாம இருக்கான், மறுபடியும் வீணு கத்துறது தான். அது வந்து உடனே பெரியவா என்ன பண்ணாலும் ஒரு புஷ்பத்தை போட்டு ஆத்துக்கு அழிச்சு கொடுப்பாங்க. ஆத்துக்கு போனா என்னன்னு கேட்டா, எனக்கு பெரியவாட்ட இருக்கிற அந்த 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 பாப்பா தான் வேணும், பெரியவா மடியில உட்காந்துருக்கிற அந்த பாப்பா தான் வேணும் அப்படிங்கிறது. அப்படின்னா பெரியவா வலது தொடையில சாட்சாத் காமாட்சி உட்கார்ந்து இருக்கான். பெரியவா வலது தொடையில யாருக்கு நமக்கு என்ன தெரியும், அது மகாபிரபு சர்வஜன், அவன் சாட்சாத் பிரமேஸ்வரன் மடியில அந்த காமாட்சியை உட்காந்து வச்சிருக்கா. காமாட்சி தெரியுது அந்த பொண்ணு குழந்தைக்கு. அப்புறம் அந்த குழந்தை போயிடுதான். அப்புறம் அப்படி அதாவது இதெல்லாம் யாராலும் சில பேர் வந்து சொல்ற போதுதான் நமக்கு தெரியறதை வெஞ்சு நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா அவர் மேலூர் ராமச்சந்திரனுக்கு நெருங்கின பந்து. இன்னொரு தடவை என்னாச்சு, மேலூர்லயே இதெல்லாம் ஆயிருக்குன்னா, மேலூர் பெரியவா அவ வீட்டுல ரொம்ப அந்த மேலூர் மாமாட்ட ரொம்ப விசேஷமான ஒரு இது உண்டு பெரியவாளுக்கு. ஏன்னா ரொம்ப கெடியா இருப்பாராம், எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பெரியவாளுக்கு என்ன சொன்னாலும் அது ரொம்ப இதா கேட்டு இருப்பாராம். அங்க வந்து அங்க இதெல்லாம் ஆயிடுத்து. அர்ச்சனை பண்ணிட்டே இருந்தாலும் அதே மாதிரி தான். அர்ச்சனை பண்ற போது மறுபடியும் நின்று போச்சான் ஒரு நாளைக்கு. நின்று போற போது அப்புறம் இது பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான். இந்த பெரியவா நிற்கிறது கை அர்ச்சனை நிற்கிறதே பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன பண்றானா, அந்த கும்பல்ல எல்லாருமா அவ பெரியவா பார்க்க கூட முடியாதுங்க, அவ்வளவு கும்பல் பின்னாடி அப்படி இப்படி இது தீர்த்தம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. வாங்கிட்டு ஒரு குழந்தையோடு ஒரு அம்மா, அந்த அம்மா இது வந்த உடனே கொஞ்சம் நெல்லு அப்படின்னு விட்டா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு ஸ்திரீ வந்தா. அது உடனே அந்த ஸ்திரீயை பார்த்து இந்த குழந்தையோட செயினா அதுகிட்டே கொடுத்துரும் அப்படின்னு உடனே அவ எடுத்து கொடுத்துட்டா. ஏன்னா பரம கருணாமூர்த்தி நீ போயிட்டு வா அப்படின்னு விட்டா. அவ்வளவுதான். அந்த சன்னிதானத்தை அந்த மாதிரி தப்பு நிகழக்கூடாது அப்படிங்கிறதா, வேற ஒண்ணும் இல்லை. பெரியவா இருந்துட்டே இப்படி ஒரு சர்வஜனா இருந்துட்டு எங்க பார்த்தாலும் எல்லார் உள்ளத்திலையும் இருந்துட்டு, இந்த குழந்தை உள்ளத்துல இருக்கா, அந்த ஸ்ரீ உள்ளத்துல இருக்கா, எங்க பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கா. அப்படி அவளை ஏமாத்த முடியுமா? இது பேசுற தெய்வமாச்சே. பேசாத தெய்வத்திட்ட போனா, திருப்பதியில போனா என்ன வேணாலும் பண்ணாலும் அண்ணன் போய் கேட்கும், அப்புறம் கேட்கும். பெரியவா உடனே கேட்பா, அந்த க்ஷணத்தையே கட்டுடுவா. அவ நல்லா தெரியும் எங்க நடக்கிறது அப்படின்னு. அதனால அந்த இது அந்த மாதிரி ஆச்சுன்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, மிந்தானத்து 4 நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தியும் இந்த இந்திரா காந்தி இதான உடனே அன்னைக்கு அவ வேன்ல
இவருக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு மாம்பழத்துல குப்சாமி நாட்டில் கொண்டு போய் விட்டா இவரையும் அவரையும். கடைசியிலே என்ன பண்ணா, குப்புசாமியார வாத்துக்கு வந்துட்டா. இவா 2 பேரும் குப்புசாமியார் என்ன பண்ணா, இவரை ஆயிட்டு ஸ்டேண்டுக்கு வந்தா. ஸ்டேண்டுக்கு வந்தா அங்க ஸ்டேண்ட்ல வண்டி ஓடலை அப்படின்னு விட்டான். வண்டி ஓடலைன்னு நீங்க பாட்டுக்கு அவர் குப்புசாமியார் சொன்னா, நீங்க அவர் வாசலே நின்று இருந்தார். இந்த ராஜகோபால்ங்கிற ஒரு மாம்பழம் ஸ்டேண்ட்ல அவர் கூப்பிட்டாரு, ஏன் வாசல் நிற்கிறேன்னு வாங்க, உள்ளு கூட வாங்க அப்படின்னா. இவரை தெரியும், குருமூர்த்தியில தெரியும் அவருக்கு. இல்ல இல்ல நான் இங்கே இருக்கேன், நான் இங்க வண்டியில இல்ல, வண்டி எங்க வருது, இங்க வண்டி எல்லாம் வராது அப்படின்னா. உடனே அவரோட பேசிட்டு இருக்கிறதே ஆரோக்கியம் அங்கேருந்து வந்தானா. சோழன் எக்ஸ்பிரஸ் வருமா இன்னைக்கு திருஷ்ணாவிலேருந்து என்னன்னு கேட்டான். இது இப்போ வந்திருக்கு, இது தாம்பரத்தில் இருக்கு, வருமா வராத, இப்போ என்னன்னு தெரியாது, இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னா. சரி நான் தாம்பரத்துக்கு போனா அங்க அதை பிடிக்கலாமா அப்படின்னு. ஆகா பிடிக்கலாமா, இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. இதை பேசுறத குருமூர்த்தியை பார்த்துட்டே இருந்தார். இவன் என்ன பண்றான், ஒரு காரை வச்சுட்டு அங்கேருந்து பாவாத்துக்கு வந்துருக்கான். இவன் காரில் போகணும்னு சொல்லிட்டே போனா இவரும் பின்னாடி 2 பேரும் போனான். இது மத்தியில குப்புசாமி நீங்க ஆத்துக்கு வாங்க, நீங்க அங்க இருந்து நாளைக்கு காலம்புற போனா வண்டி போற போது போய்க்கலாம், நீங்க பிளாட்ஃபார்ம் நிற்க வேண்டாம் அப்படின்னு. இல்ல இல்ல பெரியவா அனுகிரகம் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லு. பெரியவா அனுகிரகம்னு உடனே இந்த விவகாரம் வந்து கார் கொண்டு வந்துருக்கேன். சரியா அவ 2 பேரும் போனான். ஒருத்தர் வந்து தாம்பரம் போகணும், அவனுக்கு என்ன கரும்பு திங்கிறதுக்கு இன்னும் 2 பேர் கூட இருந்தா இன்னும் அவனுக்கு சௌரியம், பத்திரமா போவான். யாராலும் வழியில ஏதாவது ஊதுமா இருந்தா கூட அவன் பார்த்து உடனே இங்க வாங்குவோம் அப்படின்ட்டான். இன்னும் 2 பேரும் இவரை கொண்டு குப்புசாமியை கொண்டு போய் வாசல டிராப் பண்ணி விட்டேன். இவர் அழைச்சிட்டு போய் 1/2 மணி நேரத்துல தாம்பரத்தை போய் நின்றுட்டான். இவருக்கு என்ன சொல்றது எது சொல்றதுன்னே தெரியல. காசு செலவில்லை. இவருக்கு ஒரு பெரிய ஒரு லிப்டை கொடுத்து அதை கொண்டு போய் உட்காந்துக்கிட்டேன். எதுக்கு சொல்றேன், பெரியவான நினைச்ச மாத்திரத்துல உடனே இது வந்து அதுக்காக நான் இதெல்லாம் இன்னும் என்னமோ சொன்னாரு. என்ன சொன்னார், எம்எஸ் சுப்லட்சுமி அவர் ராதா வந்திருக்கா. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே நம்ம தான் பேர்த்தார் போட்டிருக்காங்க. இவா 2 பேரும் அங்கே இருந்திருக்கா. ராதாவுக்கு தைராய்டு போட்டுருக்கு, பேச்சே வரல, உடம்பெல்லாம் பெருத்து போச்சு. எம்எஸ் தளவுக்கு வந்திருக்கா. அவள் 2 பேரும் அந்த மாதிரி எம்எஸ் சொல்கிற மாதிரி இன்னுமே பேச்சு வரல, பாட முடியல, வார்த்தையே வரல. பெரியவா அனுகிரகம் பண்ணுங்க. பெரியவா அப்படியே ஸ்டாரிங்காக பார்க்கலாம். அந்த ராதா கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். சரி போயிட்டு வா, பார்க்க போயிட்டு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பாடுறா, அதுக்கு முன்னாடி பாடத்துக்கு ஆரம்பிச்சா நல்லா பாடுறான். பெரியவா வேற ஒண்ணும் வேணாம், பெரியவா பார்வை பட்டா போதும். பெரியவா பார்வை ஒரு தரம் பார்வை ஒண்ணும் பண்ண வேணாம். சாதாரணமா மனதுல சௌரியமானு நினைச்சாலே வரும். அவளுக்கு எல்லாம் சொல்லியும் ரைட். இந்த மாதிரிலாம் நிறைய இன்னும் என்னமோ சொன்னாங்க. ஆமா, இந்த மேலூர் ராமச்சந்திரிய காசிக்கு போகணும்னு போனாராம். போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அவர் வீட்டெல்லாம் எழுதி விட்டுட்டாராம் மரத்துக்கு. அவர் எழுதி வச்ச உடனே இவ மரத்துல இருந்து என்ன பண்ணா, பெரியவா போகணும்னு நாளா. பெரியவா போகணும்னு அந்த இண்டு இடுக்கு இதெல்லாம் என்ன பண்றது, அது இது சிமெண்ட்டை போட்டு எல்லாம் சௌரியம் பண்ணோம். பெரியவா போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு காப்பிட்டு அங்கிருந்து லோக்கல்ல இருக்கிற மனுஷானா என்ன, வேலூர் ராமச்சந்திரனுக்கு மட்டும் மடத்துல இருந்து எல்லா இதெல்லாம் இதாகுது. அவருக்கு மட்டும் மடத்து இதில் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது அவர் அவளுக்கு தெரியாதபடிக்கு அவளுக்கு இது தெரியல இந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கா. பெரியவா வந்து உட்கார்ந்த உடனே தினம் அந்த பூஜை முடிஞ்ச உடனே ஏதாவது பெரியவா 2 வார்த்தை பேசுவாளாம். இவா எல்லாரும் ஒரு 4 நாளைக்கு பார்க்கறோம். எல்லாரும் யாராரு சொன்னாலும் பெரியவா தெரிஞ்சுன்னு எல்லாரும் வந்து இருந்துட்டாலான்னு பார்த்துக்கிட்டு அன்னைக்குன்னு ஒரு இது சொல்ல. வேலூர் ராமச்சந்திரியார் காசி போனார். தான் வீட்டெல்லாம் மரத்துக்கு தான் சொத்தெல்லாம் மரத்துக்கு எழுதி வச்சு விட்டு, வீட்டையும் மரத்துக்கு எழுதி வச்சு விட்டு போயிருக்கார். அவ அந்த இதுல இவ மரத்துல இருந்து அந்த வீடை ரிப்பேர் பண்ணணும்னா மரத்துல இருந்து தானே இது வரணும், சிமெண்ட் எல்லாம் வரணும், இதெல்லாம் செலவு மரத்து செலவு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேசா சொல்லி அவ அப்பா தெரிஞ்சுருக்கா. ஆனா நம்ம பெரிய தப்பு பண்ணோமே. இந்த மாதிரி பெரியவா ஒட்டிக்கு தான் இந்த மாதிரி தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சர்வைக்கனவா அப்பப்ப தெரியாதுமா, தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் தனமோ எதேச்சியா பேசுற மாதிரியும் இப்படி எல்லாம் பேசுவா பெரியவா எல்லாம். அதாவது நம்ம இங்கேருந்து போனோம்னா நம்ம பிரிவாக இது கேட்கணும்னு நம்ம நினைச்சுட்டு போனோம்னா நீங்க அதை நினைச்சிருந்தா அவ அது அது வெளியில எங்கேயாவது பதில் வரும். இந்த மாதிரி தான் அந்த அந்த மாம்பழத்துல அவர் நாதன் கேஸ் அவ என்ன பண்ணா இங்க இருந்து போறா, ஒரு 5-6 பேரா போறா. பெரிய பிள்ளைகள் எல்லாருமா போகும்போது ஏதோ சந்தியாவந்தனத்தை பத்தி
சர்ச்சை நடந்திருக்கு. இவாளுக்குள்ள ஒரேடியா கோபம் இதெல்லாம் உண்டாயிடுது. அங்க போன உடனே பெரியவாட்ட போய் கேட்கறதுன்னு போறா. பெரியவா மௌனமா இருந்தாலும் 4 நாள் தங்கி இதுக்கு இது அவாட்டேந்து ஒரு இது வராதபடிக்கு வரது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டு இருக்கா. எல்லாரும் ரொம்ப ஆக்ரோஷம் பண்ண. இவா போய் இறங்கின உடனே இவா எதை நினைச்சுட்டு பெரியவாட்ட போய் கேட்டு வரலாம்னு போனாலும் அந்த சப்ஜெக்ட பத்தி பெரியவா பேசிட்டு இருக்கா. அக்ரியில இவா எதுக்கு எந்த இதை பத்தி இவ சந்தேகத்துக்கு நிவர்த்தி பண்ணணும்னு போனாலும் அந்த சந்தேக நிவர்த்தி அவ பெரியவா போன உடனே இவ வந்து இறங்கின உடனே அதை பத்தி பேசிட்டு இருக்கலாம். அதான் இன்னைக்கு வந்து அந்த நாதன் கே வண்டி பூரா சொல்லிட்டு வந்தார். இந்த மாதிரிலாம் பெரியவா இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இதை ஏற்படுத்தி பெரியவா தன்கிட்ட ஒரு பக்தியை ஏற்படுத்தி அவளுக்கு அவாலியும் அறியாதபடிக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவாலியும் அறியாதபடிக்கு பெரியவாட்ட ஒரு பெரிய பக்தி ஏற்பட்டு இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொருத்தையும் போய் பார்க்கலாம். மகாபிரபோலியன் சர்வஜன் பரமகர்மா முக்கியது. அதனால பெரியவா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி 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 உங்கள்கிட்ட வந்து பெரியவாட பக்தி ஜாஸ்தியாகணும். பெரியவாட பத்தி அடிக்கடி நினைக்கணும். மங்களகரமான காரியங்கள்லாம் ஆத்துல வரணும். கல்யாண குணத்தோட இருக்கணும். ஒவ்வொரு வீடும் எல்லாருக்கும் சௌரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படணும். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அடிக்கடி பெரியவாட பத்தி சொல்லணும். யாரும் வந்து எனக்கு இன்னும் ஆனந்தமா இருக்கு. அவர் சொல்ல 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 இன்னும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு. இந்த குபுசாமியர் என்ன பண்ண, அவருக்கு அவர் சம்சாரத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கார் வேலூர்ல. ரொம்ப சீரியஸா இருக்கு. அவர் இங்க இருந்து அழுதுன்னு போயிருக்கார். போய் பெரியவாட்ட அழுதுண்டே உட்கார்ந்துருக்கார். 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு அவர். இன்னைக்கு போனா அந்த அவ அங்க போய் அழுதுன்னு உட்காந்துருக்கார். நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி ஆத்துல உடம்பு சரியா இல்லையோ எல்லாம் சௌரியமா போயிடும் போ அப்படின்னு விட்டாலாம். போய் திருப்பதிவாட்ட போய் இது வாங்கிட்டு போய் பிரசாதம் வாங்கிட்டு 9:45 ஆயிட்டு தான் புதுப்பிரிவா எங்க இருக்க போறா அப்படின்னு சொன்னா புதுப்பிரிவா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இவர் வருவாருங்கிறதுக்காக காத்திருக்கானா. புதுப்பிரிவா அங்க உனக்கா நான் காத்திருக்கேன் இந்த நேரம் கழிச்சு வரைய அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்த உடனே எனக்கு இனிமே எல்லாம் தெய்வம் சாமி பூதங்கள்லாம் விட்டு போச்சு. நான் ஆசிரியன் ஆயிட்டேன். இந்த மாதிரிலாம் இவ்வளவு இதா அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிரிவா நாயன்மார்கள் கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த தீட்சதர் நீலகண்ட தீட்சதர் அது அப்பய தீட்சதர் நீலகண்ட தீட்சதரை பத்தி சொல்லி அவர் இப்படி எல்லாம் சொல்லிருக்காரு இப்படி எல்லாம் சொல்லிருக்காரு. நிறைய கட்டங்கள் வந்தாதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காரு. நீ இதெல்லாம் இருக்காது. நீங்க இதை வச்சு இப்பவே இது மறுநாள் தீபாவளி நீ உடனே மெட்ராஸ் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து போனாலும் மெட்ராஸ் வந்தா உடனே தந்தி வந்துட்டான். எல்லாம் சௌக்கியமா இருக்கு. எல்லாம் மேல மேல சௌரியமா வந்துருக்கு. அப்புறம் பெரியவா சொல்லி நினைச்சாலா நீ மரத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு நான் இந்த சம்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். நான் அது வரலாம் பார்த்துட்டு இருந்திருக்கா இது வரலும் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. நான் இங்க மரத்துக்கு அழைத்த நீ பண்ணு நான் உன்னை பாத்துக்கிறேன். இது ஒண்ணும் இல்லாத பாக்குறேன் அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறம் இது வரலாம் ஒண்ணுமே கிடையாது. 20 வருஷம் ஆச்சா அந்த மாமி உடம்பு ரொம்ப இதா இருக்கு படுத்து ஏன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குபசாமி போட்டு பண்ண 3:30 மணிக்கு 3:15 மணிக்கு வந்தவா 5:30 மணி வரணும். 2 மணி நேரம் பெரியவாளுக்கு இடமிடாத பெரியவாளை பத்தி பேசியிருந்தா. அப்படி ஒரு அவளுக்கு அந்த ஒரு ஒரு பெரியவாளுக்கு அவளை பக்தி தெய்வம் இந்த மாதிரி தெய்வம் நான் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி 2 பேரும் சொல்றா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா இப்படி பெரியவாளை அப்படின்னா நம்ம பெரியவாளை வந்து ஒருத்தர் 2 பேரும் அப்படி சொல்றா. கோடிக்கணக்கான ஜனங்கள் பெரியவாளை பரவா எல்லாரும் இப்படி பெரியவாளை பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கா. நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது. யாரோ சொல்றாங்க ஒன்னும் நாஸ்திகம் முதற்கொண்டு அங்க வந்து புரண்டுட்டு போறோம். இந்த மாதிரி பெரியவா தான் தெய்வம் பெரியவா தான் தெய்வம். நாஸ்திகம் வந்து சொல்றோம். நாஸ்தியம் தெய்வமே இல்லைங்கிறோம். தெய்வம் இல்லைங்கிறோம். பெரியவா தான் தெய்வங்கிறோம். அதனால நம்ம பெரியவாளை பத்தி நம்ம சொல்லணும். 4 பேர் பக்தியா இருந்து சொல்லணும். பெரியவா அவளை நம்பி இருந்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நல்லது கிடைக்கும். இது சத்தியம் உண்மை. இதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. பெரியவாளை தீவிரமா இருக்கணும் மாட்டேன். நீ அந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து அனுகிரகம் பண்றா. உன்னுடைய பக்தி ஜாஸ்தி ஆச்சுன்னா தானே அந்த பக்திக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் ஆயிடுது. தானே ஆறுது. பெரியவா சர்வஜன் சர்வவியாபி எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரபிரம ஸ்வரூபி. அதனால அவ எல்லா ராத்திரியும் அருள்மழை பெய்யணும். எல்லாரும் லோகத்துல எல்லாரும் சுபீஷமா இருக்கணும். எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு 2 நிமிஷம் பதிவான இங்கேனும் இருந்தும் அடியே உன்னை நினைந்த அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளே
என் வினையை அறுத்திட்டு எனையாளோ கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே மற்றொரு துணையினி மறுமைக்கும் வருந்தருற்றே மரவரம் பெற்றே சுற்றிய சுற்றமும் துணையென்று கருதே துணை என்று நான் தொடப்பட்ட உன் சுடரையே துணை என்று நான் தொழப்பட்ட உன் சுடரையே துணை என்று நான் தொழப்பட்ட உன் சுடரை முத்தையும் ஞானமும் வானவரறிய முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடிய கடுமல பல நகர் கண்டு கொண்டேனே. அபார கருணாமூர்த்தியா இருக்கிற பிரிவா, மங்களமூர்த்தியா இருக்கிற பிரிவா, காருண்யமூர்த்தியா இருக்கிற பிரிவா, தயாமூர்த்தியா இருக்கிற பிரிவா, நடராஜ பெருமானா இருக்கிற பிரிவா, அருணாச்சலேஸ்வரரா இருக்கிற பிரிவா, ஏகாம்பரேஸ்வரரா இருக்கிற பிரிவா, காலஸ்தீஸ்வரரா இருக்கிற பிரிவா, ஜம்புகேஸ்வரரா இருக்கிற பிரிவா, சர்வஜன் சர்வவியாபி எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரபிரம்ம ஸ்வரூபி எல்லாம் வல்ல இறைவனவா மகாபிரபு நேற்றுக்கு அங்க பெரிவாட்ட போய் தரிசனத்துக்கு போயிருந்த போது ஜோஷி வந்திருந்தார். ஜோஷி அவருடைய சம்சாரத்தினுடைய அக்கா. இந்த குழந்தைகள்லாம் எல்லா 4 குழந்தையும் ரொம்ப வியாதியோட இருக்கு. அவருக்கு தாங்க முடியாத கட்டங்கள் இந்த குடும்பத்துல. அந்த பொண்ணு வந்து பெரிவாட்ட இந்த மாதிரி 4 குழந்தைகளுக்கும் வியாதியா இருக்கு, ஒன்றும் சரியில்லை, பெரிவா தான் அனுகிரகம் பண்ணணும்னு தேத்தி வந்து பெரிவாட்ட முறையிட்ட போது அந்த அதுக்கு பெரிவா சந்திரமொழி சாஸ்திரின்னு சொல்லிவிட்டு இங்க இருக்கார், அவரை போய் கேட்டியானா அவர் அதுக்கு பரிகாரம் சொல்லுவார், நீ போய் செய் அப்படி இருப்பார். அப்புறம் அவ இங்கேயும் போய் தேடி இடி பார்த்துன்னு இருந்தா. சந்திரமொழி சாஸ்திரிகளா இல்ல சந்திரசேகர சாஸ்திரிகளா, இது ரெண்டும் தெரியாதபடிக்கு மறுபடியும் போய் கேட்டு வந்து சந்திரமொழி சாஸ்திரின்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நேரம் சந்திரமொழி சாஸ்திரிகிட்ட போயிருக்கா. அவர் இந்த கலெக்டர் ஆபீஸ் கிட்ட இருக்கார் வீடு. அவரை போய் ஜோஷியும் அவர் சம்சாரமும் போய் கேட்க போகும்போது, இந்த அம்மாவும் போய் கேட்க போகும்போது அவர் என்ன சொன்னாரா, சௌந்தர்யல இருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து கொடுத்தாராம். அப்புறம் இந்த சப்த ஸ்லோகில இருந்து சர்வபாதா பிரதானம் தைலோக்கிய சாக்கிலேஸ்வரி ஏமேர்த வயாக்காரி மஸ்மத் வைதி விநாசனம், இந்த ஸ்லோகத்தை ஒன்று எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த தேவி மகாத்மியத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்தார். இந்த 3 ஸ்லோகத்தையும் 45 நாள் ஒரு கெடுவுக்கு இருந்துட்டு அந்த லட்சம் ஆவர்த்தி அதை பண்ணி முடிச்சா இந்த குழந்தைகளுக்கு சௌரியம் போகணும் அப்படின்னா, இது வந்து அவர் சொல்லல, பெரியவா சொல்லும்படியா பண்ணது. அதாவது மகாபிரபு அந்த உள்ளத்துல போய் நீ இதை சொல்லணும், அவ இங்கிருந்து சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு உடம்பு தேவையா போயிடுதுன்னு அர்த்தம். பெரியவா அனுகிரகம் பண்ணிவிட்டா, தேவையா போயிடுது அந்த குழந்தைக்கு. இது வந்து ஏதோ ஒரு இது ஏதாவது ஒண்ணு சொல்லி தேவையாகணும் அப்படிங்கிறதுக்காக 1 லட்சம் ஆவர்த்தி பண்ணு அப்படின்னு அவ இன்னைக்கு வந்து பண்ணத்துக்கு ஆரம்பிக்க போறா, இன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பா. எதுக்கு சொல்ற, அந்த கணத்தை பெரியவா அனுகிரகம் பண்ணிவிட்டா. சர்வஜன், அது வெளியில தெரியக்கூடாது யாருக்கும். சர்வ வல்லமை புரிஞ்சவா பெரியவா, எல்லாம் வல்ல ஈசனவா. அப்பேற்பட்ட மகாபிரபு கிட்ட நம்ம போய் முறையிடுற போது நமக்கு முடியல, நம்மால ரொம்ப சிரமப்படுறோம், நம்ம சமத்தை தாங்காதபடிக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணிவிடுவோம். அந்த கணத்துக்கு அவள்கிட்ட ஈடுபாடு தான், வேற ஒண்ணும் மாட்டான். அடுத்தாப்புல சீனிவாசன் தினம் காலம்புற வெளியே காலம்புற 4 மணிக்கு வந்துடுவார் பெரியவா தரிசனத்துக்கு. அந்த ஊர்ல அவர் எங்கேயோ கோடியில இருக்கார், சைக்கிள் எடுத்துடுவார். குழு
வெயில் இது ஒன்றும் பார்க்க மாட்டார். காலம்புற 4 மணிக்கெல்லாம் பெரியவாட்ட வந்துடுவான், இல்லைன்னா திமோஸ் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவான். அவர் ஒரு நாளைக்கு இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி அமாவாசை வந்த போது அதுக்கு முதல் நாளைக்கு ராத்திரி வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருட்டு போய் அவ அந்த பாட்டி இந்த திருடங்கள்லாம் இந்த கதவெல்லாம் பேர்ந்து வச்சுட்டு வரும்போது இந்த பாட்டி உள்ளுக்குள்ள போய் 6 அலங்கட்டா திருடங்க ஓடி விட்டாங்க. இவா அங்க போய் பார்த்து பாக்குற போது திருடனை கண்டுபிடிக்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சரி பண்ணி விட்டு இவர் ராத்திரி வெடிக்காம 3 மணிக்கு எழுந்திருக்கிறார். அப்பதான் 3:30 மணி ஆச்சு. பேசாம படுத்துட்டார். 2 மணி நேரம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இவர் அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணி 6 மணிக்கு பண்ணி விட்டு 6 மணியோ 7 மணியோ இங்கேருந்து போயிருக்கார் பெரியவாட்ட. இவர் போய் நின்ன உடனே பெரியவா கிடையாது பார்த்தாலும் தொட்டு பேசாம இருந்தா. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு யாரோ தானே வந்து பெரியவாட்ட உரையிட்டுக்கிறா, இந்த மாதிரி திருடம் வந்தான், அதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு, திருடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. அதுக்குள்ள சீனிவாசனுக்கு பக்கத்தாம இன்னொருத்தரங்க பெரியவாட்டே நிற்கிறவர் நாகராஜன் சொல்லிட்டு நம்ம கல்யாணம் ஒன்றுக்கு ரிலேட்டிவ் நாகராஜன் தெரியுமா? அவர் என்ன பண்ண, ஏப்பா உங்க காலத்துல திருட்டு போச்சு நீ சொல்லி பெரியவாட்ட, பெரியவாளுக்கு என்ன தெரியாது இருக்க அப்படின்னு மறுபடியும் பெரியவாட்ட சொன்னான். உடனே பெரியவா என்ன சொன்னா, அவர் திருட்டு போயிட்டுன்னு சொன்னார். அது ஒன்றும் திருடல போயிட்டான் அப்படின்ட்டு. ஓ அதனால்தான் நீ வந்து அமாவாசை தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு நீங்க வர்றதுக்கு 6 மணி ஆச்சோ அப்படின்னு கேட்டான். அவ எவ்வளவு, அதாவது இவா வாயிலிருந்து திருடுனான்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவ மத்தெல்லாம் அவா சொல்றான். இவன் அமாவாசை தர்ப்பணம் 6 மணிக்குள்ள பட்டிருக்கான்னு பெரியவா அதை அப்பவே இது பண்ணி விட்டாங்க. அமாவாசை தர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கேருந்து போயிருக்காரு அப்படிங்கிறத பெரியவா எல்லாத்தையும் விட்டான். இது உருவாக்கம் சொன்ன திருட்டு போயிடுது அப்படின்னு. அன்னைக்கு அதை ஞாபகத்தை வச்சு கிடையாத பார்த்து இவர் வந்த டயத்தை கிடையாத பார்த்துட்டா பெரியவா. பார்த்து விட்டு நீங்க எல்லாரும் பாருங்க, அந்த காலம்புற வெடிக்காலம்புற அவர் தான் நிற்பார், அந்த சீனிவாசன் தான் நிற்பார். அவ சம்சாரம் கூட இங்க வந்து இந்த இதுக்கு வந்திருந்தா, இந்த சுவாசன பூஜைக்கு வரவேற்று. அது ரொம்ப நல்ல மனுஷன், பார்த்துப்பாங்க. அவரே எதுக்கு சொல்றேன், பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும். இவர் மனதில் நினைச்சிருக்காரு, பெரியவாளுக்கு தெரியாது நினைச்சிருப்பார். பெரிய அவ்வளவு அப்படியே நின்றுட்டு இருக்கா, அதை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சர்வைக்கவா அது சாட்சி மாதத்தை எல்லாம் தெரியும், பார்த்து அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் இவர் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க் செக்ரட்டரியா தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கா. அந்த பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி வாத்துக்கு போயிருக்கா. பார்த்த போனா அந்த பொண்ணு போனோடனே யாரோ ஏவல் வச்சுட்டா கொண்டு. ஏவல் வச்சது வீட்டுல வந்து பாட்டில் வந்து விடுறதான், எலுமிச்சம்பழம் வந்து விடுறதான், வந்து விடுறது அப்படின்னா அது பெரியவாட்ட சொல்லிருக்கா. பெரியவா என்ன சொன்னாலும், உங்க ஆத்துல மாடு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இப்படி காமிச்சு பசுமாடு. அவ முதல்ல என்ன சொன்னா, பசுமாடு பாலை கறந்து அதுல நெய் பண்ணி அதை விளக்கேற்றி வை சௌரியமா போடும் அப்படின்னாலாம். அப்புறம் இவா என்ன சொன்னா, போய் மாடு வாங்கி அப்படின்னோட எங்க ஆத்திலேயே மாடு இருக்கு, நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவ இதுதான் பரிகாரம் சொல்லிருக்கா. அவ பரிகாரம் சொல்றாளே வச்சு அவ வந்து அவளுடைய அனுகிரகம் வந்து அது சரியா போயிடுது. இவ பரிகாரம் வரும்னா அவ போய் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். அந்த கடத்தையே அதை அவ சரிப்படுத்தி விட்டாங்க. எத்தனை பெரிய பில்லி சூன்யமா இருந்தானா என்ன இருந்தானா, மகாபிரபு சொன்ன உடனே நடராஜர், சேலம் நடராஜர் அந்த மாதிரி தான் ஏதோ அந்த மாமி போய் ஏதோ செஞ்சு அப்புறம் அந்த பில்லி சொன்னிச்சு அந்த மாமியை போய் எடுத்து என்னமோ பண்ணிருக்கா. அந்த மாமி நடராஜர், அந்த நாடிட்டர் நடராஜருடைய சம்சாரம், அந்த மாமி பெரியவாட்ட வந்து முறையிட்டு பெரியவா சொல்லி ஏதோ சொல்லி அங்க போய் சரிப்படுத்த அந்த மாதிரி பில்லி சூன்யம் தான். அந்த மாதிரி பெரியவா ஏதோ வியாஜியம் வச்சுட்டு ஒரு இதை பண்ணு அதை பண்ணும்பா, அந்த கடத்தை அனுகிரகம் பண்ணிவிடுறா. அதேதான் இன்னைக்கு இந்த சீனிவாசன் சொன்னார். அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். பெரியவா அந்த கடத்தை அனுகிரகம் பண்ணிவிடுறா. அப்புறம் நடக்கிறதா இந்த நெய் இது இதெல்லாம் சும்மா பெரியவா இதுக்கு சொல்றா, அவ்வளவுதான். எனக்கு தாட்ட பழத்தை கொடுத்துட்டு அப்புறம் நான் இங்க வந்து வேல்முரண்ட காமிச்சு சரியா போச்சுங்க மாதிரி பெரியவாளே சரிப்படுத்தி விடுறா. அது சர்வஜங்கிறதுனால அவ வந்து மனுஷாலா இருக்கிற மாதிரி இருக்காது. மத்தெல்லாம் தெய்வமே எல்லாம் சாதாரண பரமேஸ்வரன், பிரத்யக்ஷ பரமேஸ்வரன். அவா நீலகண்டன், நீலகண்டன் சதாசிவம் சாம்பசிவம். அவா அதெல்லாம் துளி கூட இதே கிடையாது. அதாச்சும் போயிடுது. போன வாரத்தை தான் யாரும் பாம்பேல இருந்து ஒருத்தர் வந்தா. அவ 15,000 ரூபாய் சம்பளமா எங்கேயோ கம்பெனியில தமிழ் பேசுறவா தான் வந்து பெரியவாட்ட வேண்டிண்டா நியமம்.
க்ஷேமா ரொம்ப க்ஷேமா தான் வேணின்னு உடனே பெரியவா பாலு கூப்பிட்டு இவ அப்பா மடத்துல இருந்து திருடி நானா கேடு அப்படின்ட்டான். இது பெரியவா அங்கேருந்து வந்து நின்று பாலு தயகு நிற்கிறான். பாவம் பாலு ஒண்ணு கேட்க ரொம்ப நல்லதுதான் செய்வான். பாலுக்கு நல்லது தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. மறுபடியும் பெரியவா அவரை பார்த்து இந்த மாதிரி பாலு இது கேளு இது அவ மரத்துல திருடி நானா கேடு அவ அப்பா அப்படி. அப்பவும் பாலு ஒண்ணு பேசுற. மறுபடியும் பெரியவா பாலுட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த மரத்துல திரு 3 தடவை கேட்டு அப்புறம் அவட்ட பாலு இது பண்ணி கடைசியில மரத்துல திருக்கான் கொடுக்கு பாவம் அவ அப்பா. பெரியவா அங்க வந்து நின்ன உடனே 5000 ரூபாய் அவளுக்கு கண்ணு தெரியாதுங்கிறா, எனக்கு காதை கேட்கலைங்கிறா, 85 வயசு அவளுக்கு காது எதுக்கு கண்ணு எதுக்கு எதுக்கா இதெல்லாம். சர்வஜன் எங்க பார்த்தாலும் நிரம்பி இருக்கிற வஸ்து, எங்க பார்த்தாலும் கண்ணா இருக்கு, எங்க பார்த்தாலும் காதா இருக்கு, எங்க பார்த்தாலும் அவளுக்கு அப்படியே வெளிச்சம் கோடி சூரிய பிரகாசத்தோட பிரகாசிச்சு இருக்கா. எவ்வளவு தூரம் இருந்தா சூரியன் அங்கேருந்து வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இவ எங்க பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கா. அந்த வெளிச்சத்துல நமக்கு நம்ம என்ன செஞ்சாலும் தப்பிக்க முடியுமா? அங்கேருந்து வெளிச்சம் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள என்ன தப்பு பண்ணாலும் திருடினாலும் இது பண்ணாலும் இந்த வெளிச்சம் நம்ம பார்த்துட்டு இருக்க. அதுல இருந்து நீ தப்பிக்க முடியுமா? அது மாதிரி பெரியவா சர்வஜன் எங்கெங்கயோ இருந்தது எப்படியோ கண்டுபிடிக்கிறா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. அப்படி அதே மாதிரி இன்னொரு பையன் வந்தானா. அந்த பையனை கேட்க சொல்ற பெரியவா, இவ அண்ணா ஒரு சாமியார் கழுத்தை முடிஞ்சு பணத்தை எடுத்து போயிட்டானா, ஏதோ நகை எடுத்து போயிட்டானா கேடு அப்படின்னு கேட்டான். ஏதோ ஜோஸ் அதை எடுத்து போயிட்டானா கேடு அப்படின்னு கேட்டான். அந்த பையன் ஆமா ஒத்துண்டான். சாமியார கழுத்தை பிடிச்சி இது பண்ணி அவர்கிட்ட ஏதோ காசோ நகையோ ஏதோ நகைன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் காலத்துல தான் சொன்னார். இந்த மாதிரி பெரியவா வந்து நின்ன உடனே நீங்க என்ன தப்பு பண்றேன்னு அப்படியே படம் மாதிரி தெரியும். நீங்க பண்ண தப்புலாம் நீங்களே அங்க இருந்து தப்பிச்சுன்னு ஓடி போட முடியாது. ஆனா பரம கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால வெளியில ஒன்றும் சொல்றது இல்லவா பாதுதான். நீங்க போய் நின்ன உடனே இந்த புத்தகத்தை காடி படிச்சுக்காங்க. சர்வஜன் 27 ஜென்மா மின் ஜென்மா எப்படியா இருந்துகள், 27 ஜென்மா இனிமே வரப்போற ஜென்மா என்ன ஆப்படுது. எல்லாம் வல்ல பரம்பொருள் சொன்ன உடனே இது உனக்கு சரியா போச்சு, நீ போ சௌரியமாயிடும், உனக்கு இந்த பில்லி சூனியெல்லாம் எடுத்தாச்சுன்னு அவ ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுன்னு இதை சொல்லுவா. அப்புறம் அவ போய் சரிப்படுத்தணும். அங்க போய் ஏதோ நெய் ஏத்து 10 நாளைக்கு ஏற்றினா கூட அந்த நெய்யை சௌரியமா போயிருந்தா அவளுக்கு அந்த க்ஷணம் சரிவா சௌரியம் படுத்துடுறா பெரியவா சர்வைக்கலா இருக்கிறதுனால அவ. அதனால மகாபிரபு காலம்பரை வேற என்ன எனக்கு மறந்து போறது. அதனாலதான் இதை எப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியல. எல்லாரும் சொன்னோம்னு மறந்து விடுறது. அதனால பெரியவா சர்வ வல்லமை புரிஞ்ச மகாபிரபு ஈசன் சர்வேஸ்வரன் எப்படி வேணாலும் சொல்லலாம். மகாபிரபு பரபிரம்ம சுரபி. அதனால நம்ம அவளை சாதாரணமா நினைச்சுன்னு அங்க போய் இருந்துடக்கூடாது. மகாபிரபு சர்வஜன் நினைச்சுன்னு அங்க போயிருக்கும். அவட்ட வேண்ட போது அவளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மனசு உருகி அவட்ட கேட்கணும். அந்த உருகி கேட்டுட்டோம்னா நிச்சயமா பெரியவா அனுகிரகம் பண்ணி விடுறா. மனது உருவணும். அங்க போய் நீ பெரியவாட உண்மை கேட்க வேணாம். நேரம் 2 நிமிடம் நின்று பெரியவாட தியானத்தை பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டா உனக்கு காரியம் ஜெயமாயிரும். நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். பிரத்யட்ச பரமேஸ்வரனாவா நினைச்ச மாத்திரத்தை நெருப்பு நீ ஏதாவது நினைச்சு போய் எங்கேயாவது தப்பு தண்டா பண்ணிட்டேன்னா அங்கேயே உனக்கு பலன் கிடைச்சிடும். அடுத்த விட்டது ரொம்ப ஜாக்கிரதை. அவா ஒண்ணும் நினைக்க மாட்டா. அவா எல்லாம் எங்க பார்த்தாலும் வெறும் பிரம்மமா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியுது கெடுதல் நல்லது ஒண்ணுதான் செய்ய தெரியும். அனுகிரக தொழில் ஒன்றை தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாது பெரியவாளுக்கு. அனுகிரகம் ஒண்ணுதான் பண்ணுவா, வேற ஒண்ணும் தெரியாது. அதனால அவட்ட நம்ம போய் 2 நிமிடம் மனச ஒருமைப்பாடு பண்ணிட்டு அவளை தியானம் பண்ணினா நமக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும். சத்தியம் உண்மை. அதனால எல்லாரும் அருள்மழை பெய்யணும். லோகத்துல எல்லாரும் சுபீஷமா இருக்கணும். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு 2 நிமிடம் பரிவார தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் பிரார்த்தனை ஆரம்பிப்போம். அபார கருணாமூர்த்தியா இருக்கிற பிரிவா, மங்களமூர்த்தியா இருக்கிற பிரிவா, காருண்ய மூர்த்தியா இருக்கிற பிரிவா, அருணாச்சலேஸ்வரரா இருக்கிற பிரிவா, நடராஜமூர்த்தியா இருக்கிற பிரிவா, ஏகாம்பரேஸ்வரரா இருக்கிற பிரிவா,
காலஸ்தீஸ்வரரா இருக்கிற பெரியவா, ஜம்புகேஸ்வரரா இருக்கிற பெரியவா, சர்வஜன் சர்வவியாபி எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரபிரம்ம ஸ்வரூபி. இந்த மகாபிரபுவை நம்ம தியானம் பண்ணா நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் தானே கொண்டு விடுறது. தீவிரமான ஒரே கட்டுப்பாடான ஒரு தியானம் நம்மகிட்ட இருக்கணும். அடிக்கடி அவ தியானம் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு மங்களகரமான காரியங்கள்லாம் ஆத்மா நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு இந்த ஜெயந்தி ராமராவ் அவர் சம்சாரம் 2 பேரும் வந்திருந்தா. பெரியவாளை பத்தி பேசிட்டு இருக்கிறச்சே அந்த அம்மா சொன்னா, அந்த அம்மாவுடைய அண்ணா பாண்டிச்சேரியில் இருக்கா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவ பார்த்த ஒரு பாதுகை இருக்கு. காமகோட்டி பீட்டத்திலேருந்து வந்த பாதுகை அப்படிங்கிறாவ. அவ அந்த பாதுகை யாருக்குன்னு தெரியலன்னு இவளுக்கு ஒரு டவுட்டு இருந்துதான் மனசுக்குள்ள. அவ சொல்றபடியே எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் அவ அந்த அது எப்போ இது பண்ணதான், அந்த சந்தேகம் எப்போ இருந்துதான். இவ அதுக்கப்புறம் கொஞ்சம் இது கழிச்சு போயிருக்கா. அவ பெரியவாட்ட போன உடனே பெரியவாளே சொல்றானா, அந்த பாதுகை என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாலுட்ட சொல்றான். அந்த அம்மா இன்னைக்கு சொல்லினந்தா, அபார கருணாமூர்த்தியா இருக்கிற பெரியவா, மங்களமூர்த்தியா இருக்கிற பெரியவா, காருண்யமூர்த்தியா இருக்கிற பெரியவா, அருணாச்சலேஸ்வரரா இருக்கிற பெரியவா, ஏகாம்பரேஸ்வரரா இருக்கிற பெரியவா, சிதம்பரேசனா இருக்கிற பெரியவா, காலஸ்தீஸ்வரரா இருக்கிற பெரியவா, ஜம்புகேஸ்வரரா இருக்கிற பெரியவா, சர்வஜன் சர்வவியாபி எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரபிரம்ம ஸ்வரூபி அந்த மகாபிரபுவை தியானம் பண்ற மாத்திரத்தே நமக்கு நன்மைகள் தான் கிடைக்கிறது. எங்க இருந்தாலும் தியானம் பண்ணலாம். உடனே வந்து அவ கை கொடுக்குறா, நம்ம தூக்கி விடுறா மகாபிரபு. நம்ம எவ்வளவு மனசு சுத்தியா இருந்துட்டு அவளை பூர்ணமா அவளையே நம்பி இருக்கிறோமோ அவ்வளவு அவ நம்ம கிட்ட ஓடி வந்துடுறா. சரிவா, அந்த அந்த இந்த ரூபத்தான் இருக்கான்னு இல்ல, எங்க பார்த்தாலும் எப்படி வேணாலும் இருப்பா. எங்க பார்த்தாலும் நிரம்பி இருக்கிற வஸ்து அது. அப்பேற்பட்ட மகாபிரபுவை நம்ம அடைஞ்சிருக்கோம். இப்போ இந்த காலத்துல நமக்கு நம்மோட இருக்கா. அது நமக்கு நம்ம நம்ம காலத்தாவா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பொக்ஷம் அது. அப்பேற்பட்ட மகாபிரபுவா நம்ம அடிக்கடி தியானம் பண்ணிட்டு இருக்கணும். தியானம் பண்ண பண்ண மங்களகரமான காரியங்கள்லாம் ஆத்மா நடக்கும். இவ ஒரு மாதம் அந்த என்டிஆர் டவுன்ஃபால் ஆன போது, ஒரு மாதம் அந்த இதில் இல்லாத போது, இந்த சீஃப் மினிஸ்டர்ஷிப் அதுலேருந்து வெளியில் தள்ள போது இந்த கோர்ட்டில் ஒரு டிசிஷன் கொடுத்துருக்கா. ஃபேவரபிள் ஃபார் திஸ் ஃபேவரபிள் சென்சார்ஷிப்புக்கு ஃபேவரபிளாக பண்ணிருக்கா. அவனுக்கு என்டிஆருக்கு எகென்ஸ்டா வந்துடுது. அவன் எப்போ அவன் பவரில் இல்லாத போது அது அவன் என்ன சொல்றா, நான் எதுக்கு என்கிட்ட ரொம்ப பயம் ஜாஸ்தி, அது பெரியவாதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, எனக்கு அவளை தான் நம்பியிருந்தேன், ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஜாக்கிரதையா எனக்கு பேரெல்லாம் நமக்கு வரணுமே நினச்சிருந்தேன். அவன் பவரில் இருந்தானா அந்த மாதிரி செஞ்சுக்க முடியாது. பெரியவாட்ட சொன்னேன்னு சொன்னால எழுதி. அதனால பெரியவா நினைச்சுட்டா என்ன இதா இருந்தாலும் நம்ம காப்பாத்துறான். தலை பொறுப்பா இருந்து அவ காப்பாத்துறான். நினைச்சாலே வரும், அவளுக்கு தெரியும் இங்கேருந்து நினைக்கிறது. நம்ம வந்து தீவிரமான பக்தி இருக்கணும், அவ்வளவுதான். நீ நேற்றுக்கு இவளுக்கு ஏதோ ஊசி போட்டா ஒரேடியா மாறலாம், ரொம்ப வலி ஜாஸ்தியாக விடுது, ராத்திரி பூரா தவிக்கணும். நேற்றுக்கு கொஞ்சம் சமமான பீரியடு. அப்புறம் நேற்றுக்கு சரியா பற்றி ராத்திரி தூங்கி வந்துட்டா. காலம்பரை அங்கே என்ன இந்த பாஸ்கர் வந்திருக்கார், அந்த டாக்டர், அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷனுக்காக சொல்லியிருந்தது. அந்த கண் ஆப்ரேஷனுக்கு வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, வந்து பண்ணிட்டு போயிடு அப்படின்னு வந்து சொல்ல வந்தார். அந்த சமயத்தை சொல்லிருக்கா இந்த மாதிரி. இதுக்கு சொல்கிறேன், நம்ம பெரியவாளை தியானம் பண்ணியிருந்தா யாரையாலும் ஒருத்தரை பெரியவா கொண்டு வந்து விட்டுறா. நம்ம வந்து நம்ம வேலை என்னன்னா பெரியவாளை தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, பெரியவாளை பூஜை பண்ணிட்டு இருக்கு, பெரியவாளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டியது. மற்றெல்லாம் பெரியவா பார்த்துக்கிறா, அது நல்லா தெரியும்.
ஒவ்வொரு இன்ச்சில இருந்தும் ஒவ்வொரு இதுல இருந்தும் பெரியவா சர்வஜன். அவ நமக்கு அவ தியானமா இருந்தா, அவளை தியானம் பண்ணிட்டே இருந்தா, அவ நம்ம லௌகிகத்துல அவ காமி தெரிஞ்சுக்கிறான். இது 9 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அது திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால பெரியவா தியானமாவே இருக்க முடியா உங்களை கேட்டு. அவ எங்க பார்த்தாலும் நிரம்பி இருக்கிறா, சர்வஜன் சர்வ வியாபி. அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சொந்த வாழ்க்கையில சொல்றேன். ஒரு தரம் இந்த அருணாச்சலத்துக்கு இந்த காலு முழங்கால அப்படியே மேல தூக்கிடணும். 2 முழங்காலும் அப்படியே இந்த கீழே நார்மலா இருக்கிற இது இல்லாதபடிக்கு அப்படியே திருப்பின்னு விடுது. நான் இங்கே இல்லை, அப்பதான் ஒரு இந்த ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்ல கிளம்பியிருக்கேன். ஏதோ இன்ஸ்பெக்ஷனோ என்னமோ. அப்போ 10:10 விடணும். அது 10:10 விட்டாச்சு. இவ இந்த குழந்தை இப்படி ஆன உடனே பக்கத்தாத்துல அந்த சீனிவாசன் வந்தார், சைபர் இன்ஸ்பெக்டர். அவ ஆத்துல போய் கதை பிடிச்சு கூப்பிட்டுருக்கா. அவ அங்கேருந்து வந்து பார்த்தா நம்ம மாமி அந்த குழந்தைகள் அவரை உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கார் போட்டு. இதை வந்து பார்த்துட்டு அவளுக்கு பயமா போயிடுச்சு. நீங்க தெய்வத்தை வேணுங்களோ வேற வழி கிடையாது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. போனவா இருக்க கதவை சாத்திக்கிட்டு அப்பா போட்டு விட்டா. அப்பா உடனே பெரியவாட்ட கொண்டு போய் இந்த பூஜாரியில கொண்டு போய் வச்சுட்டு பெரியவா தான் காப்பாற்றணும்னு சொல்லி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து இந்த பக்கமா போய் இந்த கோடி இந்த கிருஷ்ணமூர்த்தி அவ சம்சாரம் சுலோச்சனா போய் கூப்பிட்டுருக்கா. அன்னைக்குன்னு கிருஷ்ணமூர்த்தி அங்க இருந்திருக்கார். அவர் சம்சாரம் எல்லாருமா வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு காலில் ஏதோ ஒரு மருந்து ஆயின்மெண்ட்டை தடவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த கால் ஒரு மாதிரியா சரியா வந்தது. அது அன்னைக்கு சரியா போச்சு. அப்புறம் நான் ஊருக்கு போனோம், திரும்பி வந்தேன். கால் ஒரே வீங்கி போயிடுது. வீங்கி போனா வெளியில இந்த அலோபதிக் இந்த பெரம்பூர்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணா குழந்தைக்கு கட்டிக்கிட்டி ரொம்ப ஊத்துருவம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தூர்ல கொண்டு போய் காமிச்சு விடலாம், அங்கே கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தது. புத்தூருக்கு அழிக்கும் போனமேங்கிறதுக்காக 2 குழந்தைய வச்சுன்னு எப்படி அழிக்கும் போடுறதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் சைதாப்பேட்டில் இருக்கிறவட கொடுத்து கூட்டின்னு வர சொன்னது. கூட்டின்னு வந்தா அவனும் இவனை நிறைய புத்தூருக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு கத்தியா. அப்புறம் புத்தூர் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமேனு சொல்லிட்டு கத்தியா. அந்த கிருஷ்ணமூர்த்தி இங்கேருந்து வந்து அந்த புத்தூர் டாக்டர் இங்கே மாடல் டாக்டர் சென்ட்ரல் கிட்ட இருக்கிற மாடல் டாக்டருக்கு வரார், அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி மறுநாளே வந்துட்டார். அவ்வளோ சமத்துக்கு கொடுக்கல. மறுநாளுக்கு வந்தா அவர்கிட்ட கொண்டு போய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் காமிக்கணுமேனு அது வேற இது. அவர்கிட்ட போய் நானே போய் கேட்டேன். அங்கே ஜிஎம் ஆஃபீஸில் அவருடைய அந்த மாடல் டாக்டருக்கு சொந்தக்காரர் கொஞ்சம் அதுக்கு அவர் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் நானே வரேன் அப்படின்னா. அங்கேருந்து எல்லாம் எவ்வளோ சௌரியம் பண்ணிருக்கா. இங்கேருந்து புத்தூர் போகாதபடிக்கு, அப்புறம் இந்த ஊரில் இருக்க மாடல் டாக்டர் கூட போகாதபடிக்கு அங்கேருந்து பெரியவா அந்த டாக்டர் அங்கேருந்து வந்தது. அங்கேருந்து டாக்ஸியில் வந்தார். வந்து இறங்கி ஏதோ கோழிமுட்டையை வாங்கிட்டு சொன்னார். வாங்கிட்டு வந்து அப்புறம் ஏதோ பச்சளையை வச்சு இந்த குழந்தைய பார்த்து நான் இது மடக்கி கட்டி விட்டு அப்புறம் பணம் கொண்டு வந்து கொடுத்தா இந்த குழந்தைகிட்டேருந்து எனக்கு வாங்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா, எனக்கு ஒன்றும் பணம் வேணாம் வேண்டாம் அப்படின்னு டாக்ஸிக்கு கூட வாங்கலை. அப்பா பாட்டுக்கு பேசாமல் போயிட்டா. அது வந்து பெரியவா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், மகாபிரபு இந்த குழந்தையெல்லாம் அப்படி இருக்கே, இந்த 101 ரூபா பெரியவாளுக்காக நான் முடிஞ்சு வச்சுடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து முடிஞ்சு வச்சுட்டேன். 101 ரூபா எடுத்து முடிஞ்சோடனே அது விறுவிறுன்னு பெரியவா காரியம் நடத்தா. திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளை போல 1000 மடங்கு கொண்டது மகாபிரபா. சர்வஜன் சர்வவியாபி. அப்பேற்பட்ட மகாபிரபு உடனே இந்த மாதிரி எல்லாம் பண்ணான். இதுக்கப்புறம் அடுத்த பிரதோஷத்தும் போது பெரியவாட்ட போறது ஹம்பியில இருந்தா பெரியவா. ஹம்பியில இருந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அப்போ ஏகாம்பரம் நான் போன உடனே ஹம்பி தான் ஹாஸ்பிட்டல் ஹம்பிலேயே கோவில் வாசல்ல வெளியில வந்திருந்தா. ஏகாம்பரம் நான் போன உடனே இந்த மாதிரி பெரியவா ஒரு நாள் ராத்திரி கைத்தட்டி கூப்பிட்டா நான் போனா
இந்த மாதிரி இந்த பிரதோஷம் எல்லாமே இருக்கு. குழந்தைகள் என் பேரை சொல்லி இந்த மாதிரி 2 குழந்தைகள் இப்படி இருக்கு, முதல் குழந்தை எப்படி இருக்கும், 2வது குழந்தை எப்படி இருக்கும், பையங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு லிஸ்டே எடுத்து கொடுத்துட்டா, இவ்வளவு பேர் என் பக்தான்னா இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு எந்த சமயத்தை இங்க இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கால் இது பண்ணி இந்த தவிச்சு உட்காந்துருக்காளோ அந்த சமயத்துல பெரியவா அவளை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா. ராத்திரி 1 மணி 1:30 மணி வரும் இதே பேச்சு பெரியவா. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவான போற்றி.